ஐயோ, பைக் எங்க விட வேணாம். ஐயோ, ஸ்னேகா, ஸ்னேகா, ஹே ஸ்னேகா, சீக்கிரம் நமக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணு. உடனே நம்ம கிளம்பி ஆகணும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எதுக்கு இப்படி அவசரமா கிளம்பணும்? ஏன் எங்கேயாவது வெளியூர் போறோமா? எதுக்குங்க இப்படி அவசரப்படுறீங்க? ஐயோ, அவசரம் புரியாம நீ வேற. ஏன் எதுக்கும் கேள்வி கேட்காம கிளம்புறியா? என்ன விளையாடுறீங்களா? எதுவும் காரணமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புனா எனக்கு ஒன்னும் புரியல. நான் காரணம் இல்லாம ஏதாவது சொல்லுவேனா? சொன்னா கேளு, உடனே கிளம்பு. எனக்கு காரணம் தெரியணுங்க. சொல்லுங்க இப்போ, அப்பதான் நான் கிளம்புவேன். பைத்திய மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருந்த மாட்டிக்குவோண்டி. மாட்டிப்போமா? என்ன சொல்றீங்க? ஆமா, கண்மணி எங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க கிளம்பி வந்துட்டு இருக்கா. அம்மா வந்து நம்மள பார்த்தாங்க, அவ்வளவுதான், மொத்தமும் போச்சு. கண்மணிக்கு நம்ம வீடு இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் இப்ப விலைக்கு சொல்ல நேரம் இல்ல. அம்மா வந்துருவாங்க. சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம், எங்க அம்மா வந்துட்டாங்க, பாத்துட்டு வரேன். என்னங்க? ஸ்னேகா, சீக்கிரம் வா, வா. என்னப்பா, சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிட்டீங்க? நான் தான் கேக்குறேன்ல, இப்படி 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். என்னப்பா ஆச்சு? என் பொண்டாட்டிக்கு ஸ்னேகாவை பத்தின விஷயம் தெரிஞ்சு எங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கா. அவங்க கிட்ட இருந்து நீங்க தாமா எங்களை காப்பாத்தணும். அதுக்கு எங்க ஓடி ஒளிய போற? புரியலையா? பேசாம இங்க எங்கயாவது மறைவா இருங்க. நான் அவங்கள பேசி சமாளிச்சு அனுப்புறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரியா? போங்க. அத்தை, இந்த வீடு தான் அத்தை.
ஏ கண்மணி, நல்லா பாரு, இந்த வீடு தானா? டூலெட் போர்டு மாட்டியிருக்கு. என்னம்மா இது? தெரியலையே. அத்தை, இந்த வீடு தான் அத்தை. ஒருவேளை நாம வரது தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்களா? வாங்க அத்தை, போய் விசாரிச்சு பார்க்கலாம். சரி வா. யாருமா நீங்க? வீடு ஏதாவது வாடகைக்கு வேணுமா? நீங்க யாரு? நான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்மா. எப்படி ஃபேமிலிக்கு தானே? எத்தனை பேரு? அம்மா, நாங்க வீடு பார்க்க வரல. அப்புறம் இந்த வீட்ல ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது வீட்டுக்கு இனியன்னு ஒருத்தர் அப்பப்ப வந்துட்டு போவாரே, அவரு உங்களுக்கு தெரியுமா? அப்படி யாரும் இந்த வீட்ல இல்லையே. இல்லங்க, நேத்து தான் நான் என் கண்ணால பார்த்தேன். இனியனும் ஸ்னேகாவும் இந்த வீட்ல இருந்தத. இப்ப வந்து பார்த்தா டூலெட் போர்டு போட்டிருக்கு. அதுக்குள்ள காலி பண்ணிட்டாங்களா? யாருமா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? 4 மாசமா வீடு காலியா தானே கிடக்கு. வாடகை வருமானம் போச்சேன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். இனியன் ஸ்னேகான்னு நீ உளறிட்டு இருக்க. அத்தை, இல்ல அத்தை, நான் தான் பார்த்தனே. இந்த வீடு தான் அத்தை. ஆ, ஆ, கண்மணி, சரியா பார்த்து சொல்லு. இந்த தெரு தானா, இந்த வீடு தானா? ஆமா அத்தை, இந்த வீட்ல தான் பார்த்தேன். ஆமா சம்பந்தி, நானும் பார்த்தேன். இதே வீடுதான். ம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆ, நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். ஏமா, பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி இருக்கீங்க. ஹவுஸ் ஓனரமா நான் சொல்றேன், இந்த வீடு 4 மாசமா காலியா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் நேத்து இந்த வீட்ல யாரையோ பார்த்துட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை நம்பி யோசிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஐயோ, சாரிம்மா. பரவாயில்ல பரவாயில்ல. சரி வா கண்மணி, போலாம். இல்ல அத்தை, இதே வீடு தான். ஏய், வாயை முடிக்கிட்டு வா. ஆமா கண்மணி, எதுக்கு வம்பு? பேசாம வா, போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நமக்கு பைத்தியக்காரி பட்டமே கட்டி விட்டுருவான். நீ வா, போலாம் வா. வா. இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா நம்மள திட்டம் போட்டு ஏமாத்துற மாதிரி இருக்கு. வேற யார்கிட்டயாவது கேட்டு பாப்போம். அம்மா, எங்க ஒரு நிமிஷம். அது என்ன கண்மணி பண்ற? இருங்க அத்தை. எங்க இந்த வீட்ல ஸ்னேகான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, என்னம்மா அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இங்க பாத்து சொல்லுங்கம்மா. ஸ்னேகான்னு ஒருத்தவங்க இந்த வீட்ல இருந்தாங்கல்ல. ஏய், அங்க என்னடி கதை பேசிட்டு இருக்க? காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வராம? மா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்படி யாரும் இங்க இல்லன்னு. என் வீட்ல வேலை செய்யறவளை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? மரியாதையா போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? ஐயோ, வா கண்மணி, போலாம். வாடி போலாம். போலாம் வா. அம்மா, வா கண்மணி. ஏன் கண்மணி, வீடுதாம்மா. சீக்கிரம் ஏறு, போ. கிளம்பலாம் வா. உன் பேச்ச நம்பி வந்தேன் பாரு. என் புத்தி எதை வச்சாவது அடிச்சுக்கணும். இல்ல அத்தை, நான் பார்த்தேன். வாயை முடிக்கிட்டு வண்டி எடு, போலாம். என்னம்மா நடக்குது? ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் பேசாம இரு. ரொம்ப
ரொம்ப நன்றிமா. நன்றிம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க? என் அனுபவத்துல சொல்றேன், இப்படி பயந்து பம்மி வாழறத விட உண்மைய சொல்லிட்டு வர்ற பிரச்சனைய சமாளிச்சுட்டு வாழ்றது எவ்வளவோ மேல். சீக்கிரம் உங்க வீட்ல உண்மைய சொல்ல பாரு. அண்ணா வாங்கிக்கோங்க. தலைவரே, இளங்கோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. ஆமையா, நான் கேள்விப்பட்டேன். என்ன தலைவரே, நம்ம எதிரி வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்க என்னடா சுரத்தே இல்லாம ஆமாயான்றீங்க? பின்னென்னையா, நாம குறி வச்சது சிங்கத்துக்கு, ஆனா எலியில வந்து மாட்டிருக்கு. அதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். யோ, அந்த ராசாத்தி மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா இந்த ஊரெல்லாம் பட்டாசு வெடிச்சு தீபாவளி மாதிரி கொண்டாடி இருப்பேன். அதான் மிஸ் ஆயிடுச்சு. தலைவரே, அப்போ இளங்கோ கைதானது வேஸ்ட்னு சொல்றீங்களா? அட ஆமையா, அவன் வெளியே இருந்தா கூட அவனை உருட்டி மிரட்டி 4-5 பில்ல பாஸ் பண்ண வச்சிருக்கலாம். ஐயா ஆமா தலைவரே, அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்ல. விடு தலைவரே, பாத்துக்கலாம். யோ, அது இல்லையா, சொந்த அண்ணன் கூட பார்க்காம ஜெயில புடிச்சு போட்டிருக்கா பாரு. அப்ப இந்த இளங்கோ பையன் ராசாத்தி மாதிரி கையெழுத்த போட்டு நம்ம கிட்டயே கொடுத்து ஏமாத்திருக்கான் பாரு. ஆமா தலைவரே, அவதான் ரொம்ப நேர்ம நாணயம் கடமைன்னு பேசிட்டு கையெழுத்து போட மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனாதான் போட்டிருக்கணும். நம்ம தான் கேடுன்னு பார்த்தா அவன் நம்மளை விட கிளாடியா இருக்கிறான். தலைவரே, அந்த ராசாத்தி வந்துட்டு இருக்கா. ஆட்டு மேடா. வாங்க சேர்மன் மேடம், எப்படி இருக்கீங்க? உங்க அண்ணன் ஜெயில்ல சகல சௌகரியத்தோட இருக்காரா? ஏய், வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நக்கல் வேறையா? ஏண்டா, என் அண்ணன் கிட்ட சென்டிமெண்டா பேசி உன் சதி வெளியில சிக்க வச்சிட்டல்ல? ஏய் ராசாத்தி, என் முன்னாடி தலைவர் அவன் இவன் சொன்ன, இதுக்கு மேல அவ்வளவுதான் பாத்துக்க. ஏய் அள்ள கை, அதான் பேசிட்டு இருக்கல்ல, நீ சும்மா நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா உதார் விட்ட அவ்வளவுதான். என்ன சேர்மன் மேடம், ரொம்ப வாய் நீளுது. பார்த்தல்ல எங்களை பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு. இது வெறும் சாம்பிள் தாமா. காத்து நுழைய முடியாத இடத்துல கூட இந்த பரந்தாம புகுந்து என்ன வேணா சாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டல்ல. பண்றதெல்லாம் ஃப்ராடு, இதுல பெருமை வேற. ஆமா, பெருமைதான். இல்லன்னா எங்கால பினாமியா கான்ட்ராக்ட் எடுக்க வச்சு நீ பாஸ் பண்ண முடியாத பில்ல உன் அண்ணனை வச்சே பாஸ் பண்ண பாத்தியா? இதுல இருந்து என்ன பத்தி உனக்கு தெரியல? ஏய், நீ உண்மையான ஆம்பளைனா உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட நேரா மோது. அத விட்டுட்டு பின்னாடி கோழ மாதிரி என் அண்ணன் கிட்ட வீரத்தை காமிக்கிற. ஏய் ராசாத்தி, என்ன பார்த்தா ஆம்பளையான்னு கேட்ட? இன்னும் இதை விட பயங்கரமான விளைவுகள்லாம் நீ சந்திக்கல. என் பேர் பரந்தாம இல்ல. உன் வெட்டி உதாருக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்பவும் நான் உனக்கு சொல்றேன், நீ என்ன அனுசரிச்சு போனா இந்த சேர்மன் பதவி உனக்கு இல்ல. நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவ. ஜாக்கிரதை. என்ன சொன்ன? உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போணுமா? அது இந்த ராசாத்தி அகராதிலேயே கிடையாது. என் அண்ணனை வச்சு என்ன சீண்டி பாத்துட்டல, அதே அண்ணனை வச்சு உன்னையும் உன் கூட்டத்தையும் உள்ள தள்ளி இவ்ளோ நாள் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. நான் சேர்மன் ராசாத்தி இல்ல.
சாணக்கியத்தனம் யாருக்கு தான் வரும்? தலைவர் தான் நிரூபிச்சிட்டீங்க. ஸ்னேகா, இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதும் பிரச்சனை தான். அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அம்மாவை கூட்டிட்டு கண்மணி வீடு வரைக்கும் வந்துட்டா. ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. சரிங்க, ஹவுஸ் ஓனர் அம்மா ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிட்டாங்கல்ல, அப்படியே அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு இங்க நடந்த பிரச்சனை தான் தெரியும். எங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? இப்ப சொல்லு, எங்க வீட்டுல நம்ம விஷயம் தெரிஞ்சா ஏத்துப்பாங்களா? மாட்டாங்கல்ல. அதான் வேற வழியே இல்லாம அம்மன் வஸ்திரத்தை தாண்ட வேண்டியதா போச்சு. அதுக்கு அம்மனோட துணியை தாண்டி போய் சொல்லி ஏங்க பாவத்தை சம்பாதிக்கிறீங்க? அதுக்குன்னு உண்மையை சொல்லி அசிங்கப்பட சொல்றியா? ஓ, நீங்க அசிங்கப்படக்கூடாது. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உங்களுக்காக ஒரு தப்பும் பண்ணாத இனியனும் ராசாத்தியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னாங்களே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இல்ல, உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போயிருச்சுங்க. இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ சுயநலமா இருக்கிற உங்களை நம்பி நான் இங்க இருக்கிறது வேஸ்ட்டுங்க. நீங்க ஒரு காலமும் மோனிஷா உங்க பொண்ணுதான்னு உங்க வீட்டுல சொல்ல போறது இல்ல. ஸ்னேகா, அதுல ஸ்னேகா நான் என்ன சொல்ல? பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. உங்களுக்கு நானும் என் பொண்ணும் சுமையா தானே தெரியுறோம். பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நானும் என் பொண்ணும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். நீங்க நிம்மதியாவே இருங்க. இல்ல ஸ்னேகா. ஏய் ஸ்னேகா, கொஞ்சம் நான் சொல்றத கேளு ஸ்னேகா. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? சாவ நோக்கி ஓடிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணோட கதி. ஆனா ஒண்ணு, உங்களை நம்பி நான் கண்ணை மூட முடியாது. நல்லதோ கெட்டதோ என் பொண்ணு வாழ்க்கை என் கூடவே இருக்கட்டும். நான் இப்பவே ராசாத்துக்கு போன் பண்ணி என் குழந்தைய கூட்டிட்டு வர சொல்றேன். ஏய் ஸ்னேகா, என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஆளாளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கைன்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கஷ்டம் எனக்கு மட்டும் தானே தெரியும். உங்களுக்கு என்ன? ஈஸியா வாய்க்கிலேயே பேசிட்டு போயிடுறீங்க. ஏய், இப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு கிளம்பி போறவ எதுக்கடி என் வாழ்க்கையில திரும்ப வந்த? அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன். இத்தனை வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில வந்து என்ன பாடா படுத்துறீங்க. ஓ, உன் இஷ்டப்படி உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு.